Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கேரட் அல்வா வித் வெனிலா ஐஸ்கிரீம். இது சூப்பர் ரிச்சான டெசர்ட் guys. கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு panல 2 cups milk ஆட் பண்ணிக்கோங்க. இந்த milkல தான் கேரட் வந்து பாயில் ஆக போகுது. ஸோ மில்க் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதும் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதி வந்ததும் நீங்கள் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கேரட் ஆட் பண்ணும்போது. நான் 2 cups கேரட் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 kg. நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க கேரட்டை. ஸோ கேரட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 25 minutes நல்லா பாயில் ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, கேரட் நல்லா பாயில் ஆகாது. நீங்கள் அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பப்போ செக் பண்ணணும் பாயில் ஆகிடுச்சா இல்லையான்னு. பாருங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. மில்கில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு பாருங்கள். இன்னமும் நல்லா வேகணும். 25 to 30 minutes ஆகும் இது வர்றதுக்கு. பாருங்கள் நல்லா வந்து பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 cup சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதும் நல்லா கொஞ்சம் லிக்விடாக ஆகும் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த லிக்விடாக இருக்குது பாருங்கள், ஏன்னா அது சுகர் போட்டதுனால. இது 5 minutes ஆகும் கட்டியாக. 1 teaspoon கீ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து cashew nut ஆட் பண்ணுறேன். நெய்யில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதோட அந்த கீயும் இருக்குது, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கீ ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கீலாம் மேலே வரணும், அப்போ அல்வா ரெடி ஆகிடும். இப்போ நான் கோவா ஆட் பண்ணுறேன், unsweetened கோவா. இது ஆப்ஷனல் தான். இந்த கோவா ஆட் பண்ணுறதுனால நல்லா ரிச்சாக இருக்கும் அல்வா. ஆக்சுவலி அல்வாவுக்கு கோவா போடாமல் செய்யலாம். இப்போ நான் அந்த கீ ஆட் பண்ணி cashew nut ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதோடு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ கோவா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோவா நல்லா மெல்ட் ஆகணும். பேனில் நல்லா ஒட்டாமல் வர்றது தான் கன்சிஸ்டன்சி. பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது. இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் கைஸ், கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் இதில் வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இப்படி தான் ரெஸ்டாரண்ட்ஸில் சர்வ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பரான டெசர்ட் கைஸ். ஆக்சுவலாக இந்த வெனிலா ஐஸ்கிரீமும் கேரட் அல்வாவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட், நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.